Welcome to Future Vision Study Center, Salem. So today UG TET Physics online classல Unit 2 Kinetic Theory of Gases இந்த டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். ஸோ டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். கேஸோட கைனடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன். அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில் கிளாசியஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கேஸ் அப்படிங்கிறது இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாஸ்ட் நம்பர் ஆஃப், வாஸ்ட் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டைனி டிஸ்கரேட் பார்ட்டிக்கல் இன் ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷனில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் உள்ள கம்போஸ்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். இந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ கேஸோட இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க வாஸ்ட்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டைனி, சின்ன சின்ன டிஸ்கிரீட் தனித்தனியான பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரேண்டம் மோஷன். இது எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. என்ன ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ரேண்டமாக நமக்கு ஒரு சேம் டைரக்ஷன்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. ஜிக்ஸாக் பாத். ரேண்டம் மோஷன் அப்படின்னாலே ஜிக்ஸாக் பாத். இந்த பக்கம் இப்படி போகும், எங்கெல்லாம் பாசிபிள்ஸ் இருக்கோ அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கலுக்கு நடுவில் கொலிஷன்ஸ் நடக்கும். ஒரு பார்ட்டிக்கல் போய் இன்னொரு பார்ட்டிக்கலை இடிச்சுக்கும், இல்லை இந்த பார்ட்டிக்கல் போய் அந்த இருக்கக்கூடிய கண்டெய்னர் மேலே மோதி என்ன பண்ணலாம், கொலிஷன்ஸை ஏற்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இந்த கொலிஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது அதோட வெலாசிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் எதுக்காக நம்ம கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா ப்ரொவைட்ஸ் எ மைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பிளனேஷன். நமக்கு கேஸோட மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரெஷரு, டெம்பரேச்சர், வால்யூம், டென்சிட்டி, என்ட்ரோபி, இது எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குறதா இந்த கைனடிக் தியரி. அப்போ மைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸு, பொசிஷனு, வெலாசிட்டி, கைனடிக் எனர்ஜி, இது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக மைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த தியரி. ஸோ இப்போ இங்கே என்னென்ன லாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் லாஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் மெக்கானிக்ஸ் அப்படின்னாலே 2 டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் இருக்குது. கிளாசிக்கல், குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரெண்டும் இருக்குது. ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா அங்கே என்னென்ன படிப்போம் அப்படின்னா டெம்பரேச்சரு, கேஸ் லா அப்ளை பண்ணுறது, ஆவரேஜ் எடுக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ் யூஸ் பண்ணுவோம். நியூட்டன் மெக்கானிக்ஸ் இல்லைனா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா மோஷன், பார்ட்டிகல்ஸோட ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, இது எல்லாமே இங்கே நம்ம படிப்போம். அண்ட் மெயினாக ஐடியல் கேஸஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும், சில பாஸ்ட்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பாஸ்ட்லேட்ஸ் எல்லாத்தையுமே ஒபே பண்ணிச்சு அப்படின்னா தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதிலேருந்து எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 1 மார்க்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாட் இஸ் நோன் அஸ் ஐடியல் கேஸ்? ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி இருக்கணும் அந்த கேஸ் உள்ளே ஒரு கண்டெய்னரில் கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த கேஸில் எப்படியெல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாலிகுலர் கம்போசிஷன். மாலிகுலர் கம்போசிஷன் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப், நிறைய பார்ட்டிக்கல் இருக்குன்னு முன்னாடியே படிச்சிட்டோம். அந்த பார்ட்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடென்டிக்கல், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஐடென்டிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆக்சிஜனை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாலிகூல்ஸுமே என்னது
ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா there is no energy loss. அந்த இடத்துல எனர்ஜி லாஸ் எதுவுமே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொலிஷன்ஸ் நடக்குது, ஒரு 2 பார்ட்டிகிள் மேலே மோதுது, இல்லை கண்டெய்னரில் மேலே மோதிட்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எனர்ஜி லாஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி எனர்ஜி லாஸ் இல்லாமல் கொலிஷன்ஸ் நடக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம், எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். அப்போ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஸ்பெரிக்கல் மாலிகூல்ஸ் அப்படின்னா என்னென்னா, போய் இந்த மாதிரி கொலைட் ஆகும்போது அதோட ஷேப் வந்து டீஃபார்ம் ஆகக்கூடாது. ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அது அதே ஷேப்பில் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி there is no attractive and repulsive force எல்லாம் எதுவுமே இருக்காது. அதை தான் வந்து ஹாட் ஸ்பெரிக்கல் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று, அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் மாஸ்னால் என்னது, டெஃபினட்டாக ஒரு மாஸ் இருக்குது, பட் அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நெக்லிஜிபிளாக இருக்கும். சைஸ் நெக்லிஜிபிள் கம்பேர்டு டு த டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு 2 மாலிகூல்ஸ் இருக்குது, இப்போ நம்ம மாலிகூல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 2 செப்பரேட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த பார்ட்டிகளோட சைஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, பெருசாக நான் அச்சீவ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நெக்லிஜிபிள். இப்போ இந்த சைஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பார்ட்டிகளோட சைஸை வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. அதுதான் சைஸ் நெக்லிஜிபிள் கம்பேர்டு டு டிஸ்டன்ஸ். 2 மாலிகூலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் இல்லைன்னா நெக்லிஜிபிளாக இருக்கும். ரேண்டம் மோஷன். ஸோ நோ ப்ரிஃபர்ட் டைரக்ஷன்ஸ். ஒரே டைரக்ஷனில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ எந்த டைரக்ஷன்ஸில் வேணாலும் மூவ் ஆகும். அப்போ ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியுமே டிஃபர் ஆகும். பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் த ஸ்பீட், டைம் மூவிங் இன் எவ்ரி பாசிபிள் டைரக்ஷன்ஸ் வித் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு. ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே வேணால் ஸ்பீடு இருக்குன்னு சொல்ல தாண்டி அக்யூரேட்டாக இவ்வளோ தான் ஸ்பீடில் ஒரு பார்ட்டிக்கல் போகும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஸ்பீடில் போகும், ஒன்று அதிகமாக போகும், இன்னொன்று கம்மியாக போகும். ஸோ அப்போ ஸ்பீடு வந்து அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெக்ஸ்ட் பாஸ்டுலேட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல் வந்து இந்த மாதிரி கொலிஷன்ஸ் நடந்ததுக்கப்புறம் அதோட மோஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ட்ராவலிங் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட்னா என்னது, ஒரு ரேஞ்சுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன் மோஷன் இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா என்னென்னா நெக்லிஜிபிள். 2 மாலிகூல்ஸ் இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா நெக்லிஜிபிள். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மோஷனில் இருக்கும்போது பார்ட்டிகல்ஸ் இடையில ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா இது ரெண்டுக்குமே வேறு வேறு கிராவிடேஷன்லாம் கிடையாது. என்னது எல்லாமே சேம். இன்னொன்று அது மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம வந்து என்ன சொல்லலாம், இன்சிக்னிஃபிகண்ட்னா நெக்லிஜிபிள். பிரீஃப் கொலிஷன்ஸ். பிரீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷார்ட். இந்த கொலிஷன் நடக்கிற டைம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். The time duration of collision between any 2 molecules and a molecule container wall வந்து என்னது extremely small. போய் ஒரு பார்ட்டிக்கல் ஒரு மேலே மோதுறது, ஒரு கண்டெய்னர் மேலே மோதிட்டு நடக்கிறது வந்து என்னென்னா வெரி வெரி இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துடும். அதுதான் பிரீஃப் கொலிஷன்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்டுலேட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். அதை தான் முன்னையே பார்த்தோம். there is no energy loss. அதுக்கு இடையில என்னது, கொலிஷன் நடந்ததுக்கப்புறம் எந்த எனர்ஜி லாஸுமே இருக்காது. அப்போ எனர்ஜி லாஸ் இல்லை அப்படின்னாலே எலாஸ்டிக் கொலிஷன்னாலே நமக்கு தெரியும் என்னது, மொமெண்டம் கன்சர்வ்டு. போத் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ரெண்டுமே கன்சர்வ்டு அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. கான்ஸ்டன்ட். முன்னாடி என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் கன்சர்வ்டுன்னு சொல்கிறோம். அடுத்து இங்கே நம்ம என்ன மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ். அதாவது நியூட்டன் மெக்கானிக்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் என்னது, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் அப்படின்னாலே மேக்ரோஸ்கோபிக் வியூ அண்ட் எனர்ஜி வந்து கண்டினியூஸாக இருக்கும். அப்போ அந்த பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அது என்ன லா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் கடையில் நம்ம இங்கே குவாண்டம் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. என்ன மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா மேக்ரோஸ்கோபிக் வியூ. இதே குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம மைக்ரோஸ்கோபிக் வியூ வந்து பார்ப்போம் இல்லை. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு 1 மார்க்ஸில் கேட்கலாம், நியூட்டன் மெக்கானிக்ஸ். அடுத்து வந்து நெக்லிஜிபிள் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். 2 பார்ட்டிக்கலுக்கு இடையில வந்துட்டு ஏதாவது
மாலிகுலர் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் there is no attractive repulsive force. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சார்ஜ் இண்டிபெண்ட், சார்ஜ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த இடத்துல அட்ராக்டிவ் நடக்கும், ரிப்பல்சிவ் நடக்கும். இங்கே அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ்லாம் கிடையாது. நோ அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி கொல்யூஷன் டைம் எப்படி இருக்கும், வெரி ஷார்ட் இன்டர்வல், பிரீஃப் மொமெண்ட். பிரீஃப் மொமெண்ட் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் மொமெண்ட், ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ இந்த வெலாசிட்டி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பாஸ்டுலேட்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாஸ்டுலேட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். கைனடிக் தியரி வந்து என்னன்னு பார்த்தோம், ஒரு கண்டெய்னரில் இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸோட பிஹேவியரை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை நான் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாலிகுலர் கம்போசிஷன் இருக்கணும், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கணும், ஹாட் ஸ்பெரிக்கல் மாஸாக இருக்கணும், பாயிண்ட் மாஸு. அப்போ அதோட சைஸ் வந்து கம்பேர்டு டு டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். மோஷன் வந்து கண்டினியூஸாக ரேண்டம் மோஷனில் இருக்கணும், ரெஸ்ட்டில் இருக்காது. ஸ்ட்ரெயிட் லைன் பாத், ஒரு கொலிஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் தான் மூவ் ஆகும். அந்த மாதிரி கொலிஷன்ஸ் நடக்கும்போது இருக்கிற டைம் வந்து வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமு. இந்த மாதிரி நடக்கிற கொலிஷன்ஸ் வந்து எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் ஆகிருக்கும். என்ன மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ். அதே மாதிரி இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது. தேர் இஸ் நோ அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வெலாசிட்டி நம்ம சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா ஒரு ஒரு பார்ட்டிகல் ஒரே மாதிரி இருக்காது, டிஃபர் ஆகும். இப்போ கண்டெய்னரில் கூட பாதி மாலிகூல்ஸ் அதிகமாக மூவ் ஆகும், வேறு வேறு டைரக்ஷன். அப்போ கண்டிப்பாக வெலாசிட்டி என்னது, ஒரு இதை நம்ம சொல்ல முடியாது, ஒரு ரேஞ்சாக தான் சொல்ல முடியும். அந்த ரேஞ்ச் தான் என்ன சொல்கிறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலாவை யார் டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸ்வெல். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ். ஸோ இங்கே அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் சம் அசம்ஷன்ஸ் மேக் பண்ணிவிட்டு ஒரு டெரிவேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. எப்படி வந்து நம்பர் ஆஃப் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா இங்கே என்ன அவர் யூஸ் பண்ணுறாருன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா யூஸ் பண்ணுறாரு. டிஸ்கிரைப் ஹவு த ஸ்பீட் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் ஏ கேஸ் டு ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். எப்படி வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு கேஸ்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி வித்தின் ஸ்மால் இன்டர்வல். முன்னாடியே சொல்லியாச்சு நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் எடுத்துக்க முடியாது. அது என்ன ரேஞ்ச் அப்படின்னா சியிலேருந்து சி ப்ளஸ் டிசி. இப்போ எனக்கு ஒரு மாலிகுலர் வந்து இப்படி இருக்குது, ஒரு மோஸ்ட்லி மாலிகூல்ஸ் வந்து என்னது ஸ்பெரிக்கல் ஷேப் நமக்கு தெரியும். இப்போ அதோட ரேடியஸ் வந்து எனக்கு சி, இதோட ரேடியஸ் வந்து சி. அடுத்து இதோட திக்னஸ் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா டிசி. எனக்கு இந்த திக்னஸ் வந்து டிசி. அப்போ ரேஞ்ச் வந்து நான் என்ன சொல்லலாம் சி ப்ளஸ் டிசி. இப்போ வெலாசிட்டி, ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியோட ரேஞ்ச் வந்து சி ப்ளஸ் டிசி அப்படின்னு அஷ்யூம் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த 3 அசம்ஷன்ஸ் வந்து அவர் மேக் பண்ணியிருக்கிறாரு. அசம்ஷன் பண்ணிக்கிட்டு தான் அவர் டெரிவேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் வெலாசிட்டி ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் அவர் என்னெல்லாம் அஷ்யூம் பண்ணார் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெலாசிட்டி ரேஞ்ச். த ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸோட ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 0 to இன்ஃபினிட்டி. ஒரு கேஸ் மாலிகூல்ஸ் என்ன ரேஞ்சில் வெலாசிட்டியில் மூவ் ஆகலாம் அப்படின்னா இனிஷியலாக 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். அண்ட் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா தெர்மல் யூக்லிபிரியம். தெர்மல் யூக்லிபிரியம்னா என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டென்சிட்டி ஆஃப் கேஸ் வந்து எப்படி இருக்கும், அதுவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன் கான்ஸ்டன்ட்னா டென்சிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது மாஸ் பை வால்யூம். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலைன்னா நமக்கு என்னது வால்யூம் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, மாஸும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இப்போ ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா டென்சிட்டி என்னது கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்டெடி ஸ்டேட்டாக இருக்கும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி அப்படின்னா சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட்லி டியூ டு ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வித் ஸ்பீட் வித் ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட வெலாசிட்டி ஸ்பீடு என்ன எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு.
ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது வேரி ஆகுது, ஒரு ரேஞ்சில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக சொல்லலாம். இப்போ இந்த 3 அசம்ஷன்ஸுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டு, இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த அசம்ஷன்ஸை மேக் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டெரிவேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ அப்போ இதுக்கு அவர் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் 3 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு, இசட் ஆக்சிஸ். இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு இங்கே பி அப்படிங்கிற இடத்துல தான் என்ன இருக்குது, ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த பியை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெலாசிட்டி பாயிண்ட். பி இஸ் கால்டு வெலாசிட்டி பாயிண்ட். இப்போ இந்த வெலாசிட்டியை வந்து நம்ம காம்பனன்ட்ஸாக பிரிக்கிறோம். 3 காம்பனன்ட்ஸாக பிரிக்கும்போது யூ, வி, டபிள்யூ. ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளே நான் எடுத்துக்கும் போது அந்த ஸ்மால் ரேஞ்ச் வந்து என்னது எனக்கு டியூ, டிவி, டிடபிள்யூ. அப்போ இந்த ரேஞ்சு சி வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ இதில் சி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூ ஸ்கொயர் வி ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர். சி அப்படிங்கிறது காம்பனன்ட்ஸ், யூவிடபிள்யூ அப்படிங்கிறது என்னது வெலாசிட்டி components. இப்போ f of u du represent probability that molecule selected at random gas. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எல்லாம் எனக்கு என்னென்ன பார்ட்டிக்கல் இருக்கலாம், u plus du ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஒரு பார்ட்டிக்கல் இருக்கலாம். அதே மாதிரி v plus dvங்கிற ரேஞ்சுக்குள்ளே ஒரு பார்ட்டிக்கல் இருக்கலாம், u plus du இருக்கலாம். அதே மாதிரி v plus dv ரேஞ்சில் ஒரு கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். அடுத்து அதே மாதிரி w plus dw இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம எதை வச்சு டினோட் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் யூ டியூ. இதே மாதிரி வி டி ரேஞ்சில் இருக்கிறது வந்து எஃப் ஆஃப் வி டிவி, இது வந்து எஃப் ஆஃப் டபிள்யூ டிடபிள்யூ. இந்த ரேஞ்சில் எல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இந்த எஃப் ஆஃப் யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டியூங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஒரு இப்போ கண்டெய்னர் நம்ம எடுத்துகிட்டு மொத்தம் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குதோ அது வந்து n. dn அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் இன் ஸ்மால் வால்யூம் எலமெண்ட். நம்ம ஒரு வால்யூம் எலமெண்ட் கன்சிடர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வால்யூம் எலமெண்ட்டில் இருக்கிற பார்ட்டிக்கல் வந்து dn எடுத்துக்கிறேன். டோட்டல் நம்பர் n இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு dn அப்படிங்கிறது n இன்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மூணையும் வந்து 3 காம்பனன்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கணும். எஃப் ஆஃப் யூ எஃப்வி எஃப்டபிள்யூ டியூ டிவி டபிள்யூ. இதில் டிஎன் பை இந்த டியூ பை டிவி இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், என் இன்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதை நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து என்னென்னு பாருங்கள், டோட்டல் வால்யூமில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா மாஸ் டென்சிட்டினாலே நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், மாஸ் பை வால்யூம். மாஸ்ங்கிறது இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை இந்த வால்யூம் கான்ஸ்டன்ட். இந்த டியூ டிவி டபிள்யூங்கிறது அப்போ இதை என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ரோ டென்சிட்டி. இதை வந்து n அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நான் என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா இதோட வியூ எஃப்ங்கிறது சியோட காம்பனன்ட்ஸ், அப்போ 5 ஆஃப் சி ஸ்கொயர். ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், ஒரு ஃபிக்ஸ்டு ரேஞ்சுக்கு வந்து எப்படி இருக்கும், சி ஸ்கொயர் அப்படிங்கிறது யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர். ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண, ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 0 தான் வரும். இப்போ d5 c² தான் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஃபிக்ஸ்டு வேல்யூக்கு வந்து இது 0வாக இருக்கும். இப்போ இது 0 அப்படின்னா எனக்கு d ரோவும் என்னது 0. அப்போ d இன்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து 0ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணி யூவிடபிள்யூ அந்த மெத்தட் ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இந்த டெரிவேஷன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை பெருசாக வந்து அதில் இது வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸில் போகும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா ஃபார்முலா யூவி டேஷ் யூவிடபிள்யூ, அந்த ஃபார்முலாஸில் போட்டு டிஃப்ரென்ஷியேட் அண்ட் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு
a into e power minus alpha u square by 2. இதில் b அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா a by 2 alpha or a சொல்ல கான்ஸ்டன்ட் தான் இது எல்லாமே a இங்கே இருக்கு b equal to a by 2. அப்போ இந்த இடத்துல bங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? f of u equal to a e power minus b u ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு u காம்பனன்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா u ஸ்கொயர் வரும். அதே மாதிரி v ஸ்கொயர் w ஸ்கொயர் எல்லாத்துக்குமே வரும். ஜென்ரலாக போடும்போது நம்ம சி ஸ்கொயர்னு போடலாம். யூ காம்பனண்ட்டுக்கு மட்டும் எழுதும்போது என்ன வரும் அப்படின்னா யூன்னு வரும். பி யூ ஸ்கொயர். சிமிலர்லி இதே மாதிரி ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் விக்கு எழுதுனா என்ன வரும்? ஏஇ மைனஸ் ஏ வி ஸ்கொயர் பை 2. இதே மாதிரி டபிள்யூக்கு. இந்த மூணு சேர்த்து தான் நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? முன்னாடி ஒரு ஈக்குவேஷன்ஸ் படித்தோம் இல்லையா? டிஎன்னுக்கு. டிஎன்னுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன படித்தோம்? n into f of u, fv, fw. இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த மூணு வேல்யூவே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். fu, fv, fw, fu மூணு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் இந்த ஈக்குவேஷன். இதில் u ஸ்கொயர் v ஸ்கொயர் w ஸ்கொயர் தான் நம்ம என்னென்னு படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. சி ஸ்கொயர்னு படிச்சிருக்கோமா? சி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? u ஸ்கொயர் v ஸ்கொயர் ப்ளஸ் w ஸ்கொயர். அப்போ இதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? சி ஸ்கொயர் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b அப்படிங்கிறது ஆல்ஃபா பை 2. ஸோ இதில் கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட். இங்கே ஏபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இதோட வேல்யூ வந்து ஏ அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எம் பை 2 பை கேடி. பிங்கிறது எம் பை 2 கேடி. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்? இங்கே ஏ அண்ட் பி வேல்யூ எம் பை கேடிக்கு பொதுவாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது ரூட் ஆஃப் பி பை 5 அப்படின்னு கூட நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்துட்டு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ அண்ட் பிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ நமக்கு இங்கே தெரியும், பியோட வேல்யூவும் தெரியும். ஜஸ்ட்டு என் அப்படியே போட்டுவிட்டேன். இங்கே 3 இருக்குது, இங்கே ஹோல் பவர் 1/2 வரும். அப்புறம் போட்டோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண 3/2 இ பவர் பியோட வேல்யூ எம் பை 2 கேடி சி ஸ்கொயர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் dn அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது கூடவே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சிடர் பண்ணியிருக்கிறதும் சரி, ஒரு ஸ்மால் வால்யூம் எலமெண்ட் அதாவது டியூ டிவி டிடபிள்யூக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னே கேல்குலேட் பண்ணோம். அது வந்து எதுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வித்தின் த ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லு. ஒரு ஷெல்லுக்குள்ளே இருக்கிற வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஷெல் அப்படின்னா எனக்கு என்னது? ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா மாலிகூல்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இதுதான் நம்மளோட ஸ்பெரிக்கல் ஷெல்லு. அதோட திக்னஸ் வந்து டிசி. ஸோ அதோட ரேடியஸ் வந்து சி ப்ளஸ் சி ப்ளஸ் டிசி அப்படிங்கிற ஒரு ஸ்பெரிக்கல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸ்பெரிக்கல் ரேஞ்சுக்குள்ளே இருக்க டோட்டலை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதோட வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல் என்னது? 4πr² ஹச்ன்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்துல நமக்கு ரேடியஸ் ஆர் கிடையாது, என்னது சின்னு அஸ்யூம் பண்ணியிருந்தாலும் 4πc² டிசி. இதுவும் வந்து ஒரு 1 மார்க்கில் நமக்கு கேட்கலாம். இது மாதிரி ஒரு மேக்ஸ்வெல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் இந்த இது டேர்ம் மட்டும் என்ன அப்படின்னா இது வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல்.
ஸோ இப்போ டிஎன்னுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? டென்சிட்டி. டென்சிட்டி அப்படிங்கிறது ஜென்ரலாக நமக்கு தெரியும் மாஸ் பை வால்யூம் தான். டென்சிட்டி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்காங்க? டென்சிட்டி அப்படின்னா ஜென்ரலாக நமக்கு தெரியும் மாஸ் பை வால்யூம். இங்கே மாஸ் அப்படிங்கிறது நமக்கு dn நம்பர் ஆஃப் ரேஞ்ச் பார்ட்டிகல் டிவைடட் பை வால்யூம் என்னது 4π c² dc. ஸோ இதுலேருந்து dn கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த 4π c² d நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ரோவோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். அப்போ c² dc அப்படியே வச்சுட்டு முன்னாடி கண்டுபிடிச்ச டென்சிட்டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது எப்படி நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவேஷன் வந்துச்சோ அதே தான் வரும். எக்ஸ்ட்ரா நமக்கு என்னது இந்த 4π c² டேர்ம் வந்து வரும். இதில் a அப்படிங்கிறது ரூட் ஆஃப் b பை பை p ஈக்குவல் டு m பை kt. இது எல்லாம் ரெண்டுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். மேக்ஸ்வெல் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா dn ஈக்குவல் டு 4π n m பை 2π kt ஹோல் பவர் 3/2 மைனஸ் m e kt. அதாவது இந்த இடத்துல c ஸ்கொயருங்கிறது தான் நமக்கு என்னது வெலாசிட்டி காம்பனண்ட். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நமக்கு மாஸு டெம்பரேச்சர் ரெண்டுமே எம்மு டி ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. அண்ட் எக்ஸ்போனன்ஷியலாக என்ன ஆகிட்டு இருக்குது? டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம நிறையா 1 மார்க்ஸ் வரலாம். இதில் 4π c² dcங்கிறது வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல். அண்ட் நம்பர் ஆஃப் வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீசஸ் ஆகும். நம்பர் ஆஃப் வந்து எக்ஸ்போனன்ஷியலி மைனஸ் சைன் வந்திருக்கு பாரு, இ பவரில் வந்திருக்கும் போது எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீசஸ் வரும். இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் மேக்ஸ்வெல் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா ஒரு கேஸ்குள்ளே இருக்கிற கண்டெய்னரில் இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ எல்லாம் ஒரே வெலாசிட்டி கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை வச்சுட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டெரைவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் dn அப்படிங்கிறது தான் என்னன்னு படித்தோம் முன்னே, ஒரு ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் இருக்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸை நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்தாலுமே கொஸ்டின்ஸாக பார்க்கும்போது நமக்கு இந்த சில டவுட்ஸ் வரும். அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் வந்து நல்லா கிளியர் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இருக்க டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம மொத்தம் என்ன 2 டாபிக் இன்றைக்கி பார்த்துருக்கோம். கைனடிக் தியரியோட பாஸ்டுலேட்ஸ் பார்த்தோம். அடுத்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸ்வெல்கான த ஈக்குவேஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணோம். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ஸ்டேட்ஸ் தட் மோஷன் ஆஃப் கேஸ் மாலிகூல் இஸ் கவர்ன்ட் பை. எந்த லா யூஸ் பண்ணுறோம் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு? குவாண்டம் மெக்கானிக்ஸா? கிடையாது. மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசமா? அதுவும் கிடையாது. மேக்னட்டிசம் வந்து நம்ம இங்கே பற்றி பேசவே இல்லை. என்னது? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், மேக்ரோஸ்கோபிக் வியூ. அப்போ இங்கே என்ன லா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்? கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லா வந்து நியூட்டன்ஸ் லா. இது வந்து ஒன் ஆஃப் த பாஸ்டுலேட். நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் படித்தோம் இல்லையா, அதுதான். லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு pressure exerted by an ideal gas is equal to. pressure அப்படின்னா என்னது? force by area தான் நம்ம pressure அப்படின்னு சொல்லுவோம். இப்போ force வந்து directly proportional to rate of change of momentum. நியூட்டனோட செகண்ட் லா தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இந்த ப்ரெஷர் ஒரு கேஸில் ஏன் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது ஒரு ஐடியல் கேஸில் அப்படின்னா என்ன ரீசன்னால? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகூல்ஸ். நம்ம படித்தோம் ஐடியல் கேஸ் அப்படின்னாலே என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு நெக்லிஜிபிள். மாலிகூல்ஸ்க்கு இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா? அட்ராக்டிவும் இருக்காது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்காது. அப்போ இதுவும் வராது. கொலிஷன் ஆஃப் த மாலிகூல் வித் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். அப்போ கொலிஷன்ஸ் உள்ள என்ன ஆகும்? நடக்கும். அந்த கொலிஷன்ஸ் நடக்கிறதுனால தான் நமக்கு என்ன மொமெண்டம் சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்ச் இன் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதுலேருந்து ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நமக்கு அதுலேருந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆகும். தெர்மல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் அப்படின்னா கிடையாது. The pressure exerted by the gas வந்து எதனால? collision of the molecules with the walls of the container. Next question,
which of the following is not an assumption for not இந்த not questions வந்தாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். not an assumption தான் நம்ம கேட்குறாங்க. for the derivation of the Maxwell-Boltzmann distribution of velocities. distribution of velocities என்பது எதை வந்து அவர் அஸ்யூம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட அசம்ஷன் நமக்கு தெரியணும். என்ன அசம்ஷன் சொன்னார்? 3 இது படிச்சோமா? thermal equilibrium the density remains constant. கரெக்ட். இது அவரோட அசம்ஷன் பண்ணிட்டார். ஸ்பீட் ஆஃப் த கேஸ் மாலிகூல்ஸோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம்? 0 to infinity. இதுவும் கரெக்டு. கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சிக்னிஃபிகண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சிக்னிஃபிகண்ட் கிடையாது. என்னது? இன்சிக்னிஃபிகண்ட் நெக்லிஜிபிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ இது அசம்ஷனில் வராது. Then total number of molecules with speed in specific range remains constant. Total number of molecules என்னது? ஒரு ரேஞ்சுக்குள்ள கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நாட் அன் அசம்ஷன் கேட்டிருக்காங்க. இது மூணுமே அவரோட அசம்ஷன்ஸ் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் தப்பு. Next, what is the key assumption made by Maxwell to derive velocity distribution law, specifically concerning the range of molecular speed? Molecular speed consider பண்ணும்போது என்ன அசம்ஷன்ஸை மேக் பண்ணிட்டாரு? அகெயின் அதே தான். சேம் ஸ்பீடில் இருக்குமா மாலிகூல்ஸு? கிடையாது. மாலிகூல்ஸ் எல்லாமே என்னது? டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. மாலிகூல்ஸ் மூவ் அட் ஸ்பீட் க்ளோசஸ்ட் டு ஸ்பீட் ஆஃப் லைட் கிடையாது. ஸ்பீட் ஆஃப் லைட்டே நம்ம இங்கே பார்க்கல. The speed of gas molecules can range from 0 to infinity. Correct. The speed of quantizedா கிடையாது. ஸ்பீட் என்னது? நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். குவான்டைஸ்டு கிடையாது. அட் டிஸ்க்ரீட் லெவல் கிடையாது. கண்டினியூஸ் ஒரு ரேஞ்ச் வருது இல்லையா? அப்போ டிஸ்க்ரீட் லெவலும் கிடையாது. அப்போ இது தப்பு. ஸோ கேஸ் மாலிகூல்ஸ் வந்து என்னது? ரேஞ்ச் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகலாம். அடுத்து Maxwell distribution is derived using a statistical approach. Statistical approachல best describes the principle of statistical regularity. Statistical regularity வந்து என்ன அப்படின்னா, all the molecules have same velocity. தப்பு. again different velocity தான் ஆன்சர் கரெக்ட். ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிகூல் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? கான்ஸ்டன்ட். ஆனால் எப்போ கிடையாது? ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் கான்ஸ்டண்ட்டை தாண்டி ஒரு டைமில் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. The total number of molecules with speed within specific range remains constant. அப்போ இது கரெக்ட். ஆல் த கேஸ் மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும்? மூமெண்ட், ரேண்டம் மோஷனில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போவுமே ரெஸ்ட்டில் இருக்காது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டியிலேருந்து என்னது? ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஓவர் எ ரேஞ்ச். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாஸ்டுலேட்ஸ் பார்த்தோம். மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான வெலாசிட்டி டெரிவேஷன்ஸ் எப்படி, நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி நம் பார்ட்டிகல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன், வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டாபிக் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூணுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்மளே படிச்சிருப்போம். மீன் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, ரூட் மீன்னா என்ன, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டினா என்ன. இப்போ இந்த வெலாசிட்டி எனக்கு சேஞ்ச் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படி அந்த வெலாசிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, மீன் கண்டுபிடிக்கணும், ரூட் மீன் கண்டுபிடிக்கணும். அப்போ மோஸ்ட் ப்ராபபிள் அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன இருக்கும், எந்த ரேஞ்சஸ்குள்ளே எல்லாம் வெலாசிட்டி பார்ட்டிகல்ஸ் நிறையா வருது, எதுக்குள்ளே கம்மியாக வருது, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இன்னும் நம்ம கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக் வந்துட்டு 2 டாபிக் தான், பாஸ்டுலேட்ஸும் மேக்ஸ்வெல்லோட வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.